துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து மொத்தமாக 5 கிரக நிலைகள் சஞ்சரிப்பது என்பது அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கஷ்டம் விலகி மகிழ்ச்சிக்கான நல்லதொரு செய்தி நிச்சயம் உண்டு. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகச்சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை 5 கிரக நிலைகள் 6ஆம் இடத்துல இணைவதால் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன், சூரியன், சந்திரன், ராகு மற்றும் புதன் ஆகிய 5 கிரக நிலைகள் 5ஆம் இடத்துல இந்த ஒரு வாரத்தோட துவக்கத்திலேயே இணைந்து சஞ்சரித்தாலும் கூட இந்த வாரத்தோட இறுதியில் சூரியன் உச்சம் பெற்றும், சந்திரன் உச்சம் பெற்றும், ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றும் என 3 கிரக நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு யோகம் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த ஒரு 5 கிரக நிலைகளுடைய இணைவு மட்டுமல்லாது அதன் பிறகு 3 கிரக நிலைகளுடைய உச்சம் என்பதும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டம் வெகும் அளவில் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான ஒரு யோகம் உருவாகி இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு செய்தி மகிழ்ச்சிக்கான ஒரு நல்லதொரு செய்தியாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டுங்க. 6ஆம் இடம் பொதுவாக ராகு சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வலுவாக ராகு வீட்டிருக்கின்றார். ராகுவுடன் இணைந்து ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது என்பது பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ராசியினுடைய அதிபதி 6ல் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது என்பது விதிவிலக்கான ஒன்றாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவே உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியினுடைய அமைப்பின் காரணமாக திட்டமிட்ட பணிகளில் மிகப்பெரிய ஒரு பணிகளில் காரிய வெற்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கின்றது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்பிற்கு நல்லதொரு வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது. எனவே பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான செயல்களை மிகச் சிறப்பான முறையில் செய்து முடித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. மிக முக்கியமான இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் செய்து முடிப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றிக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார் சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு. சூரியன் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகின்றதுங்க. அதற்கு பிறகு இந்த ஒரு வாரத்தோட இறுதியில் 7ல் உச்சம் பெறுகின்றார். சூரியனுடைய உச்சம் என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுமளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான ஒரு மாற்றமும் நிறைந்து கிடைக்குங்க. அவருடன் இணைந்து சந்திரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. அதற்கு பிறகு 7, 8 என பல இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றார். சந்திரன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் அங்கு உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. எனவே சந்திரனுடைய அமைப்பு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சூரியனுடைய அமைப்பின் காரணமாக அலைச்சலும் வெகு விரைவில் இருந்த மன உளைச்சலும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. வளர்பிறை சந்திரனின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்
காரியங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதனும் வக்ரகதியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போகின்றார். எனவே வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பின் காரணமாக சந்தித்து வந்த உணர்ச்சி வசப்படுதல், சில தேவையில்லாத முன்கோபம் போன்றவற்றை குறைத்து நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது என்பதை வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே கல்வியில் நல்லதொரு வளர்ச்சி உண்டு. மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு தருணமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது. மேலும் குரு வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7 எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. குரு இந்த வாரம் முழுவதுமே 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிடுதல், அடித்தளமிடுதல் என அனைத்துமே மிகச்சிறப்பாக அமையும். திருமணம், புத்திர பாக்கியம் உட்பட பல நல்ல செய்திகள் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை சப்தம குரு உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. குரு ஏரில் இருப்பதால் இந்த ஒரு தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல், வீடு, வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து உண்டுங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை மிகச் சிறப்பாகவும் வலுவாகவும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக குருவினுடைய அமைப்பின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கின்றது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படும், நண்பர் வட்டாரம் என்பது விரிவடையும், திட்டமிட்ட பணிகளை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல 5 கிரக நிலைகள் இணைந்து 7ஆம் பார்வையாக சப்தமஸ்தான பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கின்றன. விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்றாருங்க. கேதுவால் ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், மனதில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பம், ஓவர் திங்கிங், அதீத சிந்தனை காரணமாக பல்வேறு விதமான குழப்பம் போன்ற அனைத்தையுமே தவிர்த்து நல்ல பல நன்மை நிறைந்த விஷயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை 5 கிரக நிலைகள் சப்தம பார்வையால் வலுப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியினுடைய ராஜயோகாதிபதியான சனி 5ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனி 5ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது, அவருடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் அமர்ந்திருப்பது என இரண்டுமே நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. பொதுவாக சனி செவ்வாயினுடைய இணைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே காரிய வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோகம் ரீதியாக திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கின்றது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சலும் சிக்கலோ இல்லாமல் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. ராசியினுடைய ராஜயோகாதிபதியான சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த சமயத்தில் மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க முன்னோர்கள் வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் மிகச்சிறந்த